மோஸ்ட் ப்ராபப்ளி ரீட்டெயிலரோட பிரச்சனை எப்படின்னா, ட்ரெண்டை எல்லாருமே போயிட்டு 5 மினிட்ஸில் 1 மினிட்ல வரைகிறது தான் இங்கே பிரச்சனை. இன்றைக்கி விட்டு நாளைக்கு பிடிக்கலாம், நாளான்னைக்கு பிடிக்கலான்ற மைண்ட் செட்குள்ளே வர்றது இருக்கட்டும். பட் ப்ராஃபிட் பண்ணுறோட மென்டாலிட்டி எப்படின்னா, எல்லாருமே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்லேயே நிறைய வந்து மணி லூஸ் பண்ணிவிட்டு ரியல் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்க தெரியலன்ட்டு. ஸோ அதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? நிறைய பேருக்கு தெரியாது அக்குமுலேஷன் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன. ஹாய் ஜெபு ஃபாலோயர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் ஜெபுவோட 1 டே ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரலாம். ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட், ஒரு ஸ்டாப் லாஸ், இது மூணுமே எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரிய வச்சிருக்கும். ஸோ என்னோட டாபிக் ஓப்பனிங் கேண்டில் டெக்னிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பிரேக் அவுட். என்னோட டாபிக் ஹவு டு ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். அதில் கூட நீங்கள் பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டிக்கு இந்த ஈவெண்ட்டை ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். செப்டம்பர் 6ஆம் தேதி ஹோட்டல் துரியாவில் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. நீங்களும் அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு உங்க ட்ரேடிங் ஜேர்னியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணுன்றது எங்களோட ஆர்வம். அதனால இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட் தான் இருக்கு, சீக்கிரமா புக் பண்ணுங்க. ஈவெண்ட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பல வீடியோஸ் பார்த்துருப்போம். அதில் இன்றைக்கி பேச போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே பல பேர் இது வந்து லாஸ் மேக்கிங்காக தான் போயிட்டுருக்காங்க. இது எதனால்? மேபி ஏர்லியாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனாலையா, இல்லைனா நம்மளுக்கு எது வந்து ஒரு கரெக்டான பிரேக் அவுட் பாயிண்ட்னு தெரியாதனாலையான்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட எனக்கு இணைஞ்சிருக்காரு ட்ரேடிங் மென்டார் லோகநாதர் அவர்கள். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட ட்ரெண்ட் ஃபாலோயிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியான டேர்ம். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்படி இருக்கிறப்ப ஏன் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் நிறைய பேர் வந்து ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க? இப்போ நார்மலாக ஃப்ரெண்ட் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லலாம், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி தான், ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி தான், மார்க்கெட்டோட டைரக்ஷன் விச் மீன்ஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியாமல் எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றது தான் பெரிய கன்ஃபியூஷன். என்ட்ரியை விட்டுடலாம். எங்கே என்ட்ரி எடுக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெண்டு தான் எப்பவுமே நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றத நம்ம எப்பவுமே முடிவு பண்ணிக்கணும். அப்போது ட்ரெண்டை எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணணும், ட்ரெண்டை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ரீட்டெயிலரோட பிரச்சனை எப்படின்னா, ட்ரெண்டை எல்லாருமே போயிட்டு 5 மினிட்ஸில் 1 மினிட்ல வரைகிறது தான் இங்கே பிரச்சனை. ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டோட ஒரு லாங்கர் வியூ அப்படின்றது முதல்ல ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு மார்க்கெட்டோட மொமெண்டம், ஒரு மூமெண்ட் கொடுக்கும், அவ்வளோதான். பட் ஸ்ட்ரக்சர் எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதோட அவசரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரீட்டெயிலரில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம் தான் அப்படின்றது மைண்ட் செட். ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் மார்க்கெட்டோட ரியல் வியூ அப்படின்றது ஒன்று தெரியும். ஏன்னா இந்த இடத்துல 2 பேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒன்று ரீட்டெய்லர், இன்னொன்று இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றவர் குட்டி டைம் ஃப்ரேம்குள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, வரவும் மாட்டார். பாஸ்ட் டெஸ்ட்டில் எல்லாத்தையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவர் கிடையாது. அப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம், இன்ஸ்டிடியூஷன் எங்கே இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மாறினா தான் ஒரு ரியல் ட்ரெண்டு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்ப மணி கொடுத்துட்டே இருக்கும். ஐயோ லாஸ் பண்ணிட்டோன்னு முடிச்சுட்டு விடாம, இல்லை எனக்கு ப்ராஃபிட் வரணும்னு போயிட்டே இருக்கும். பட் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதுவே போதும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடும். இது ரொம்ப பார்க்கவே வந்து வியர்டா இருக்குல்ல சார்? ஏன் இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கு? இது மைண்ட் செட். இது நேச்சுரலாக நியூட்ரலாக எல்லா ஹியூமனுக்கும், அதாவது ட்ரேடிங்குள்ளே புதுசாக வரவங்களும் சரி, ஒரு ரீட்டெயில் மக்கள், அதாவது நான் யார் ரீட்டெயில்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்ட்ராடே தான் பண்ணுவேன்னு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ரீட்டெயிலர். நீங்கள் லாஸ்ட் 1 இயரோட டேட்டா எடுத்து பாருங்கள், நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு எப்படி மாறுது, ட்ரெண்டு எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு நல்ல நியூஸ் ஆர் டேட்டா தேவை. பட் அந்த நியூஸ் ஆர் டேட்டா நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதாவது ரொம்ப மணி நேரம் ஆகும். நம்ம யாருக்கு அப்போ ஃபஸ்ட்டு போகுதுன்னு ஒன்று இருக்குது. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் முடித்து ஒரு என்ட்ரி லெவல் சேஞ்ச் ஆகி போயிருக்கோம், அந்த இடத்துல போய் தான் நம்ம சேஸ் பண்ணுறோம். அந்த சேசிங்கில் நடக்கிற லாஸ் தான் என்ன நடக்குதுனாக்கா, மறுபடியும் விட்டதை பிடிக்கணும்னு உள்ளே போகிறோம். பட் மார்க்கெட்டில் ஒரு டேட்டாவே, ஒரு நியூஸே வராத இடத்துல நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுவோம். அது என்ட்ரியே கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் போய் மாட்டிக்கிறோம். அப்போது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இங்கே ரொம்பவே ஜாஸ்தி. அந்த இடத்துலையும் லாஸ் ஆகும்போது
இன்னைக்கு ப்ரீமியம் எரோட ஆச்சு, அப்போ நாளைக்கு மொமெண்டம் கொடுக்குன்ற மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறாங்க, விட்டதை பிடிக்கணும் மறுபடியும் உள்ளே போகிறாங்க. இது லாஸ் பண்ணுறவங்கள பொறுத்து. இப்போ ப்ராஃபிட் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, லாஸ் அப்படின்றது இன்னைக்கு விட்டு நாளைக்கு பிடிக்கலாம், நாளான்னைக்கு பிடிக்கலான்ற மைண்ட் செட்குள்ளே வர்றது இருக்கட்டும். பட் ப்ராஃபிட் பண்ணுறவங்க மென்டாலிட்டி எப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் ரியல் ஸ்ட்ரக்சர் தெரியாதவங்க, அதான் சொன்னேன், ட்ரெண்டு தெரியாதவங்க. அந்த ட்ரெண்டு தெரியாமல் நம்ம என்ன பண்ணோம்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஏறும். ஒரு இடத்துல ஏறினதுக்கப்புறம் அவங்களே ஒரு இன்ட்யூஷன் மைண்ட் செட் என்ன சொல்லிட்டுனா, இதுக்கப்புறம் ட்ரெண்டு திரும்பிடும். மார்க்கெட் எப்பவுமே ஹிஸ்ட்ரி தான் பேசும், வரலாறு எப்பவுமே பேசும். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், ஹிஸ்ட்ரி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரி தான் மார்க்கெட்டு. ஸோ ஹிஸ்ட்ரியை பார்க்குறவங்க எப்பயுமே ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் டெய்லி ட்ரேட்குள்ளே வர மாட்டாங்க. ஸோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது என்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் என்ட்ரி இல்லைனாலுமே நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல சார்? எப்போ நம்மளுக்கு ஓகே இந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு, இதுலேருந்து எப்படி எக்ஸிட் ஆகுது? பிகாஸ் நிறைய பேர் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாவோ ட்ரேடிங்கோ அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்ல முடியுமா? சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சிம்பிள் கொஷின், எத்தனை பேருக்கு இலியாட் வேவ்னா என்னன்னு தெரியும்? பேரே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பேரி கேள்விப்பட்டாலுமே ஓகே இப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுப்பாங்களே தவிர அது பேக் டெஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இலியாட் வேவ் தியரி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க மார்க்கெட்டில் இவ்வளோ ஸ்விங்கு தான் மேலே போக முடியுன்றது ஒரு இலியாட்டோட பெரிய தியரி. இது இன்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணுறான், பெரியவன் அவனே மார்க்கெட்டில் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷனே ஃபாலோ பண்ணும்போது நம்ம அதை சீன்றது கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட்டை எது வரைக்கும் ட்ராவல் ஆகும், எங்கேருந்து எக்ஸிட் முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இலியாட் வேவ்ன்ற ஒரு தியரியை கண்டுபிடிச்சாலே போதும். பட் இலியாட் வேவ் அப்படின்றது அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி டைம் ஃப்ரேம்லாம் வராது. இட் இஸ் அ வெரி ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இது இந்தியன் மார்க்கெட்டில் எந்த வேர்ல்டு மார்க்கெட்டுக்கே நீங்கள் கொண்டு போனாலுமே இந்த தியரி ஒரு காமனான ஒரு விஷயம். இந்த தியரி சொல்லும் மார்க்கெட்டோட எக்ஸிட் எங்கே முடியும் அப்படின்றது. சரி, நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியும். ட்ரெண்ட் ரிவர்சல், இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பையில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கும்ன்றதை கண்டுபிடிக்கலாம். பட் அதுக்கு நிறைய பேட்டர்ன்ஸு சேனல்ஸ்லாம் வரையணும். பட் இந்த ஒரே ஒரு பேட்டர்ன் இலியாட் வேவ்னு ஒன்று நீங்கள் படித்தாலுமே மார்க்கெட்டோட எண்டு எங்கே அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகாது. நீங்கள் நிஃப்டியை போயிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிராஃபை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இலியாட் வேவ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹையை மார்க்கெட்டால் தாண்ட முடியல. எக்ஸிட் அங்கே கொடுத்துருக்கு. ஒரு வேல்யூவை அங்கே கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நிறைய இருக்குது. பட் வேர்ல்டு மார்க்கெட் 1000 பாயிண்ட் பாசிட்டிவ் போனாலும் இந்தியாவில் இன்னும் இன்ஸ்டிடியூஷனும் பெரிய பையராக வரல. ரீசன் ஏன்னா அந்த இலியாட் வேவை தாண்டி ஒரு பை வச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவல் போக முடியும். எக்ஸிட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, லாங்கர் எக்ஸிட் முடிஞ்சு போச்சு. அப்போ இலியாட் வேவ் மாதிரி ஒரு தியரியை படித்தாதான் ரியல் எக்ஸிட் எங்கே இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக படிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி தான் அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டக்குன்னு குறுகிய காலத்தை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. அதுவும் பிகினிங் உள்ளே வரவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை கற்றுக்கலாம், அப்புறம் தான் நம்ம வந்து பெரிய வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ அந்த மாதிரி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது கரெக்டான டிசிஷனா? இன்ட்ராடே ட்ரேடிங்கில் என்னென்ன மாதிரி வந்து ட்ரெண்டிங், அங்கேயும் ட்ரெண்ட் செக்டிங்லாம் இருக்கும்ல சார், அதை எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்டு அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் தான் சொல்லணும் மார்க்கெட் பையா செல்லா அப்படின்றது. நீங்கள் ஒரு குட்டி டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 மினிட், நிறைய பேர் இந்த 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் இன்னும் ஃபன்னியாக சொல்லணும்னா செகண்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டாங்க. அதாவது ஸ்கேல்பிங் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ ஸ்கேல்பர்ஸ் எப்படி இருப்பாங்கனாக்கா ஒரு ஹையர் லாட், ஒரு 100 லாட் 50 லாட் போட்டுட்டு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 வச்சு 2 லாட் போட்டு ஸ்கேல்பர் அப்படின்றாங்க. தட்ஸ் நாட் யூஸ். ஸோ அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரெண்டை எங்கே முதல்ல கண்டுபிடிக்கணும்னா லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்க முடியாது. சரி, லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ட்ரெண்டை செக் பண்ணவே முடியாது. இதுதான் இங்கே பெரிய பேர்டனே. ஸோ நம்மளோட மைண்ட் செட் ஒரு ட்ரேடிங் வீடியோ இல்லை ஒரு சார்ட்டுக்குள்ளே போனாலே இல்லை உங்கள் ஜிப்போட இதுலேயே போனாலுமே என்ன பண்ணுறேன்னா நம்ம மக்களோட கை டேரெக்டாக எங்கே போகுதுன்னா சார்ட்டுக்குள்ளே லோவர் டைம் ஃப்ரேம் தான். இதான் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, நம்ம வரைஞ்சதை அதாவது ரீட்டைலர் வரைஞ்ச போது மேல் பக்கம் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் அது செல்லிங்கில் இருக்கும். ஸோ இப்போ எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது மார்க்கெட்டில், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இன்ஸ்டிடியூஷனலோ இல்லை ஒரு பெரிய ப்ரொஃபஷனலோ எடுத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லோவர் டைம் ஃப்ரேம் அவங்க கிட்ட கூட வர மாட்டாங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நீங்கள் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணணும், நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல ட்ரெண்டு எங்கே கண்டுபிடிக்கணும்னு இருக்குது. ட்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வரலாம். இப்போது மார்க்கெட் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேப் அப் கேப் டவுன் இருக்கும். டே சார்ட்டை நீங்கள் போய் பார்க்கும்போது அதோட வியூவே வேறு மாதிரி இருக்கும்.
ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே 1 மினிட்ல மாத்திட்டு, ப்ரீவியஸ் கேண்டில உடைச்சா பை, ப்ரீவியஸ் கேண்டில உடைச்சா செல்லு. இந்த மாரி ஒரு புது மெத்தடெல்லாம் ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க. அது சக்சஸ் ஆகுது, ஆகல வேற. பட் அந்த மாரிலாம் ஒரு தியரி மார்க்கெட்ல இருக்கான்னா, எங்கேயும் இல்லன்றது தான் எங்களோட பேக் டெஸ்ட். ஸோ நீங்க ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறத விட ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு வாங்க. ஸோ இதே மாரி இப்ப இந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங்லேயே பார்க்குறப்ப நெறைய பேர் லூஸ் பண்றது என்னன்னா, அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ட கண்டுபிடிக்க தெரியாம தான். எல்லாருமே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்லேயே நெறைய வந்து மணி லூஸ் பண்ணிட்டு, ரியல் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்க தெரியலன்ட்டு. ஸோ அத எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? ட்ராப். இன்ஸ்டிடியூஷன் ப்ராஃபிட் பண்ணணும். அப்ப யார் லாஸ் பண்ணணும்? ரீட்டெயில் ரீட்டெயிலர் லாஸ் பண்ணணும். ரீட்டெயிலர் லாஸ் பண்ண வச்சா தான் அவருக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட்டே ஆமா. அப்போ அவர் தேவை ஒரு ட்ராப்பை கிரியேட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு சைடுவேஸ் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழேருந்து மேலே ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு இருக்கும். குறுகலான இடத்துல மார்க்கெட் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரிக்கலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் ஒரு 2 தடவை சப்போர்ட் அடிச்சிருக்கும். அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கும். இப்போ நம்மளோட மைண்ட் செட் என்ன? 3வது தடவையும் வந்ததுன்னா இங்கேருந்து அது பை தான். ஏன்னா முன்னாடி 2 தடவை ட்ராப் காமிச்சிட்டாப்ல. அப்போ 3வது தடவை நம்மளோட மைண்ட் செட் என்ன? இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தால் பை தான் போகும் அப்படின்றது மைண்ட் செட்டில் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது தடவை என்ட்ரி எடுப்பாங்க, ஒரு குட்டி ப்ராஃபிட்டை பண்ணுவாங்க, தப்பு இல்லை. இப்போ 4வது தடவை என்ன ஆகும்? இந்த குட்டி ப்ராஃபிட்டை அதிக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றதுல 3 இடத்துலையும் டச் பண்ணிட்டு அது மேலே போகும்போது 4வது இது பை தான். இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணால் மார்க்கெட்டு பை தான். இப்போ அவர் தெரியும் ட்ராப் எங்கே கிரியேட் பண்ணிருக்காரு. 3 தடவை உங்களை பார்க்க வச்சிட்டாரு, உங்களை டேஸ்ட் பண்ண வச்சிட்டாரு. 2 தடவை வேடிக்கை பார்த்தீங்க, ஒரு தடவை நீங்கள் பைசாவை கண்ணில் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் பைசாவை இறக்கிடுவீங்க. 10% போட்ட இடத்துல இப்போ 90% உள்ள வரும். இதான் ட்ராப்பு. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகிடும்? மார்க்கெட்டு கேண்டிலே உடஞ்சிரும். ஸோ அப்போது அந்த இடம் வந்தது எல்லாமே ஃபேக்கு தான் அப்படின்றத எங்கே கிரியேட் பண்ணுவார்? உங்களை வெயிட் பண்ணி வேட்டையாடுறது தான் அவரோட வேலை. ஓகே சார். இப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட் பத்தி சொன்னீங்க. இப்போ ரியல் பிரேக் அவுட் எப்படி இருக்கும்? சரி, ரியல் பிரேக் அவுட் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா, ட்ரெண்ட் ரிவர்சலில் தான் கிடைக்கும். ட்ரெண்ட் கண்டினியூஷனில் பண்ண முடியாது. சரி, ரியல் பிரேக் அவுட் அப்படின்றது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணி நல்லா சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக்காக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கூட 2 விஷயம் இருக்குது மார்க்கெட்டில். நிறைய பேருக்கு தெரியாது. அக்குமுலேஷன் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொல்லலாம். அக்குமுலேஷன் ஜோன் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ட்ரெண்டு பையாக தான் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே மார்க்கெட் செல்லிங்கு தான் வரும். ஆனால் நம்ம அந்த சைட்வேஸ், அதாவது அக்குமுலேஷன்றது ஒரு சைட்வேஸ், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சைட்வேஸ்க்கு பேர் தான் அக்குமுலேஷன். அந்த ஜோனில் நம்ம தான் போயிட்டு சண்டை போட்டுருப்போம். கால் வாங்குறதும் புட்டு வாங்குறதும் இல்லை பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும். ஆனால் ரொம்ப தெளிவாக தெரியும் இது மேல் பக்கம் தான் பிரேக் அவுட் ஆக போகுது. நீங்கள் போய் பேக் டெஸ்ட்டில் போய் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா அக்குமுலேஷனும் 90% பையாக தான் இருக்கும். ஏன் 90% சொல்கிறேன்னா, சம்டைம் எங்கேயாவது ஒரு நியூஸ் வந்துருக்கலாம், இதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது 95% பொறுத்த வரைக்கும் அக்குமுலேஷன்னாலே பை தான், ஃபால்ஸ் இல்லை. கிளியர் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடும். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே செல்லு தான். இப்போ நம்மளோட மக்களோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். பேஸு ட்ரெண்டு தான். அப்போ இது டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்னு தெரிஞ்சால் தான் அக்குமுலேஷன் எங்கே ஃபார்ம் ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே ஃபார்ம் ஆகுன்றதே கண்டுபிடிக்க முடியும். அதில் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார். ஸோ இப்போ ட்ரெண்ட் ஃபாலோயிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல சார். ட்ரெண்ட் ஃபாலோயிங்ல நிறைய மென்டர்ஸ்க்குமே நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறாங்க? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை தாண்டி என்ன ரியல் லைஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க? இனிஷியலாக எங்கள் பேச்சை கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. இதான் ப்ராக்டிக்கல். ப்ராஃபிட் பார்த்ததுக்கு அப்புறம் கேட்க மாட்டாங்க. மக்களோட மைண்ட் செட்னா, இப்போ எப்பயுமே நீங்கள் ஒரு மென்டார்ஷிப் எடுக்கிறீங்கன்னா, இப்போ எங்ககிட்டயோ இல்லை எங்களை மாதிரி மென்டார்கிட்டயோ நீங்கள் போய் படிக்கும் போது யூ கேனாட் ஏபிள் டு earn அன்லிமிட்டட். நாங்கள் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் 1.5 வருஷம் 1.5 இயர்ஸே நீங்கள் நிஃப்டியோட ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே கிடையாது. இப்போ லாஸ்ட் வீக் கூட நாங்கள் என்னோட கம்பெனியில் நாங்கள் வீடியோ கொடுக்கும்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெளிவாக சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே ட்ராப் தான் மார்க்கெட் கீழே விடும். இன்ஸ்டிடியூஷன் வந்து மார்க்கெட்டை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கீழே தான் கொண்டு போவாங்கன்றது நாங்கள் அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே கொடுக்குறோம், மண்டே இதான் நடக்கும்ன்றது வியூ. பட் அந்த எந்த இன்ஸ்டிடியூஷன்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி தான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணாங்க, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூ நோ வெரி வெல். மண்டே மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கீழே விழுந்தது. இப்போது வந்து அதோட இன்ஸ்டிடியூஷன் ஒருத்தர் யூஎஸில் இருக்காருன்றது அவரும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்னு அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் அகெயின் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். முதல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் எல்லா ஆங்கிள்லையும் நம்ம போகலாம்ல. அதான் இப்போது இந்த மென்டர்ஷிப்புக்குள்ளே வருமா, நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகிடுச்சு, என்கிட்ட அந்த ஃப்ரைடேயில் இருக்கும் போது ஓகே நான் எதுவும் ட்ரேட் பண்ணலை அப்படின்றாங்க. மண்டே ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம், டியூஸ்டே ப்ராஃபிட் பண்ணி இப்போ வரமாட்டாங்க. அவ்வளோதானே, கற்றுக்கிட்டாங்களா, அவுட் ஆஃப் கேட் வெளியே போயிட்டாங்களா, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போன மாதிரி தான். போயாச்சா, பெல்லு முடிஞ்சுதா, இப்போ என்ன ஆகிடுச்சு, கண்ட்ரோல் மீறி வெளியே போயிட்டாங்க.
ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இப்போ 5000 ப்ராஃபிட் என்ன நினைக்கிறாங்கன்னா 50,000 மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1.5 வருஷமாக நிஃப்டியில் மூமெண்ட்டே கொடுக்காதப்போ எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும்? இல்லை எத்தனை ஸ்டாக் இந்த 1.5 வருஷத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இண்டெக்ஸே ஒரு சைட்வேஸில் இருக்கும் போது 5,000 ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு பெரிய லாபம். அந்த இடத்துல 50,000 லாபம் பண்ண முடியுமானா இப்போதைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதனால தான் ஒரு விஷயத்தை மார்க்கெட்டில் எப்பயுமே எப்படி வந்து ட்ரெண்டை நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் டிசிப்ளின் இருக்கணும் மார்க்கெட். ஏன்னா எப்பயுமே நான் எனக்கு சொல்கிறது தான், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது தான், நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் மார்க்கெட்டிங்காக தான் இருக்கும். அந்த கடைசி காலம் வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா இல்லையான்றது தான் கொஷின் மார்க். அதை பண்ணணும்னா டிசிப்ளின் வேணும். இன்றைக்கி என்ன மார்க்கெட் சொல்லுதோ அதான் கேட்கணுமே தவிர எனக்கு 50,000 வேணும்னா மார்க்கெட் கொடுக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிக்காதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் மீறி வெளியே போய் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போயா தான் நம்மளுக்கு வருது, ஸோ நம்ம வந்து உடனே ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் ப்ராஃபிட் புக்கே பண்ண மாட்டாங்க. போகிற வரைக்கும் போட்டுன்னு சொல்லிட்டு அக்ரெசிவ் ட்ரேடிங்கும் பண்ணுறதை பார்க்க முடியுது. அது வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூடா இல்லைனா அதுலேயும் வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கணுமா? எப்போ அது கிரீட்வா ஆகுது? இட்ஸ் அ பியூர் ஆட்டிடியூட், அவ்வளோதான். மார்க்கெட்டில் ரீசெண்டாக கூட நான் கிளைண்ட் பேர் சொல்லணும்னா நம்ம கிளைண்ட் தான். அவங்க வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்க. ஓகே, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ மேலே நல்லா பீக் போயிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிற வீடியோ அப்போ வந்து கோல்டு வந்து ஃபால் ஆகுது. அப்போ வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து புட்டில் இருக்காங்க. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்காங்க. நான் 2 சினாரியும் சொல்கிறேன். புட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஈவன் 30,000 ருபீஸ்க்கு ஒரு 6,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. புக் பண்ணலை, ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறாங்க. இப்போது சினாரியோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ₹30 ப்ரீமியம் இப்போ ₹1 ட்ரேட் ஆகுது. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 20% மேலே ஏறிடுச்சு. ஸ்டாக் மேலே ஏறியாச்சு. பட்டு அங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரல. வந்த லாபத்தை புக் பண்ணணும், அதாவது ₹6,000 பத்தலை. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, 6,000 பதில் ₹30,000 காணாமல் போயிடுச்சு. மார்க்கெட்டில் லாபத்தை எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஏன் இந்த லாபம் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க பார்த்தது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு என்ட்ரி. நல்லா புரிஞ்சுக்கணும். 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ன்றது ஒரு இன்ட்ராடே பண்ணுற ஒரு ட்ரேடருக்கான ஒரு சப்ஜெக்ட். அப்போது இன்றைக்கி இன்ட்ராடேயில் இவ்வளோ தான் லாபம் கொடுக்க முடியும், இல்லை கொடுக்க முடியாது. இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ இன்றைக்கி இன்ட்ராடேக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், பொசிஷனை கட் பண்ணணும். அப்போ 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமை நீங்கள் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்து வந்த லாபத்தை புக் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஓகே ஓகே நல்லா புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணால் மார்க்கெட்டை நீங்கள் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முடியாது. 5 நிமிஷத்தோட வேலை முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி டே முடிஞ்சு. அப்போ நெக்ஸ்ட் டே வேறு என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும் மார்க்கெட்டில். அதனால தான் வர லாபத்தை என்ன பண்ணணும், எப்பவுமே புக் பண்ண. எப்பவுமே நம்ம ஒரு சார்ட் வரைஞ்சாலுமே ₹100 லாபம் காப்பீங்கன்னா ₹100 மார்க்கெட் போகாது. 90% வரைக்கும் தான் போகும். ஏன்னா நமக்கு ₹100 தெரியுதுன்னா இன்ஸ்டியூஷன் ₹100 லாபம்ன்றது தெரியும். அவர் நமக்கு முன்னாடியே ப்ராஃபிட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் லாபத்தை கம்மி பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது எப்பவுமே பெட்டர். கண்ணில் பார்க்குற லாபத்தை புக் பண்ணுறது இன்னும் ஸ்மார்ட் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு. சார், இப்போ ஸ்டாப் லாஸ் அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ஒரு ஹார்ட்டும் பிரெயினும் ஒரு ஹியூமனுக்கு இருக்க மாதிரி தான். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒன்று ஒர்க் ஆகலைனாலும் ஹியூமனோட மெக்கானிசம் மொத்தமாகவே மாறிடும். அப்போ நீங்கள் ஒரு ட்ரேடர் அப்படின்னு வந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் என்ன ரிஸ்க்குன்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த ரிஸ்க்கு வந்தால் கட் பண்ணி தான் ஆகணும். இது ரெண்டுமே பண்ணாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ சீக்கிரமாகவே 0 ஆகிடும். சார், இப்போ நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ A to Z ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் மட்டும் பார்க்குற ஒரு ட்ரேடருக்கு வந்து எப்படி A to Z என்னென்ன பண்ணணும்னு மட்டும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறீங்களா சார்? முதல்ல அதான் சொன்னேன். நான் எப்பயுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து ட்ரெண்டை முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. லோவர் டைம் ஃப்ரேமை விட்டுருங்க. ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வரணும்னா ஒரு டே, வீக் ரொம்ப கம்மியாக வரணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு கீழே போக வேணாம். ட்ரெண்டு என்னன்றது ட்ரேடு எங்கே வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ லோவர் டைம் ஃப்ரேமில் தான் பண்ணலாம். நீங்கள் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 டைம் ஃப்ரேம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் பொசிஷனோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வீக்லி முடியும் போது, ஒரு வாரம் முடியும் போது எல்லாருமே இன்ஸ்டிடியூஷனோ ப்ரொஃபஷனோ பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரெண்டை செக் பண்ணுவாங்க. இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, இல்லை டே சார்ட்டை பேஸ் பண்ணி மண்டே என்ன நடக்குதுன்றதை பார்த்துப்பாங்களே தவிர ஒரு 5 மினிட்ஸ்லையோ ஒரு 15 மினிட்ஸ்லையோ கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரெண்டை நல்லா கற்றுக்கணும், கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்மில் நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே ஆக முடியும். ஷார்ட் டேர்மில் சர்வே ஆக முடியாது. ஸோ இப்போ ட்ரெண்டுன்னு பார்க்குறப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சார்? நீங்கள் டைம் ஃப்ரேம்ஸ் பற்றி சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இதுதான் ட்ரெண்டு அப்படின்றத எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? பேசிக் விஷயம் தெரியுதுங்க மார்க்கெட்டில். அதாவது ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா ட்ரெண்டை நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை லோவர் டைம் ஃப்ரேம்லையோ எங்கே வரைகிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? வரையும் போது
அப் ட்ரெண்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, ஓகேவா? லோலேருந்து ஹை போயிட்டு ஹையர் லோ இதானான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஸ்விங் இருக்கும். இப்போது ஒரு ஸ்விங் அப்படின்னாக்கா மார்க்கெட் கீழேருந்து மேலே ஏறி கீழே இறங்குனா தான் இது ஒரு ஸ்விங்கு. ஆனால் நம்ம எங்கே வரைகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் கீழேருந்து மேலே ஏறி ஒரு ஸ்பைக் கீழே கொடுத்துருக்கோம், பக்கத்துலேயே ஒரு 10 கேண்டில் ட்ரேட் ஆகும். மறுபடியும் அந்த 10 கேண்டில் உடச்சி கொஞ்சம் கீழே வந்திருக்கும். இப்போ ஹையர் லோ உடச்சி கீழே வந்தோன்னா இது ஹையர் லோ உடச்சி கீழே வந்தோன்னா லோவர் லோன்ட்டு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் இருக்க கேண்டிலெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஸ்விங்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். மார்க்கெட்டில் எது நீங்கள் ஸ்விங்குன்னு கண்டுபிடிச்சிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். சார், இப்போ நம்ம ட்ரெண்ட் ஃபாலோயிங் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் சார். ஸோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணுறவங்களுக்கு உங்கள் சார்பாக ஒரு அட்வைஸ்னால் என்ன கூட சொல்வீங்க சார்? அட்வைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிச்சா தான் மார்க்கெட்டில் நீங்கள் ரியல் பிளேயர். இதை நீ கண்டுபிடிக்கணும். இதோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா வரலாறை போய் பாருங்கள். நீங்கள் வரலாறு ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் ட்ரெண்டை வரைஞ்சிங்க இல்லை ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டு தான் இங்கே ரிப்பீட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ட்ரெண்டு எனக்கு புதுசாக கரண்ட் மார்க்கெட்டில் வரைய தரேன்னா கஷ்டப்பட வேணாம். பின்னாடி பேக் டெஸ்ட்டுக்கு போங்க. நடந்த வரலாறில் போய் பார்த்து நீங்கள் என்ன ட்ரெண்டு நடந்திருக்குன்னு செக் பண்ணினா அதே ட்ரெண்டு தான் இங்கே ரிப்பீட் ஆகும். அதனால தான் மார்க்கெட்டில் ஏன் நம்ம வந்து ட்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ரிப்பீட்டு தான். மார்க்கெட் எப்பவுமே ஹிஸ்ட்ரி இங்கே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எங்கே போய் கஷ்டப்படுறோன்னா லைவ் மார்க்கெட்டில் வரைஞ்சி ஆகணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 100 ஸ்டாக் 200 ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு அதில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாஸ்ட்டில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் வாங்க, கம் ஃபார்வர்ட், லைவில் வரைங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுதான் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த அட்வைஸ் என்ன தெரியுமா, ஹிஸ்ட்ரியும் நீங்கள் கரண்ட்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் டேக் மேக்ஸிமம் ஒரு 20 days டைம் ஆகும். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கலாம். பட் நம்மளோட மைண்ட் செட் ப்ராக்டிஸ் யாரும் பண்ணுறது இல்லை. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் ஹிஸ்ட்ரியில் பண்ணாங்கன்னா லைவில் தாராளமாக பண்ண முடியும். ஸோ நிறைய வந்து அந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் கன்ஃபார்மாக ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக இது வந்து போய் சேரும் நம்ம நம்பலாம். அண்ட் ஆடியன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வந்து டாபிக்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழில் மட்டும் இல்லாமல் ஜீபு தெலுங்கு அண்ட் ஜீபு ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.